எதிலும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தால் அதுவே நிம்மதிதான். நீங்கள் ஒருவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். அதே நீங்கள் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயலை கவனியுங்கள். ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். எது வேண்டும் என்று முடிவு செய்யாதே, எது வேண்டாம் என்று முடிவு செய். அதுதான் நிம்மதியை தரும். இன்றைய நிலையை வைத்து நீங்கள் எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்போம், பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்போம். எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிக சிறந்த விடை மௌனம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை. யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. கோபத்தில் விலகி இருந்தாலும் தன்னால் நேசிக்கப்பட்ட உறவின் மனதை நோகடிக்காமல் நடந்து கொள்ளும் உறவுகள் கிடைப்பது வாழ்வின் வரம். யாரையும் எதற்காகவும் பழிவாங்க நினைக்காதீர்கள். காலத்தின் கைகளில் விட்டுவிடுங்கள். காலத்தை விட ஒரு சரியான கடுமையான தண்டனையை வேறு யாராலும் தர முடியாது. வாழ்க்கை துணை சரியாக அமையாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் போராட்டம்தான். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வரும் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. எதையும் எதிர்பார்க்காமல் வரும் அன்பு மட்டுமே இறுதி வரை நிலைத்திருக்கும். நீ ஒருவனை ஏமாற்றினால் உன்னை ஒருவன் ஏமாற்ற பின்னால் வந்து கொண்டே இருப்பான். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகம். நாம் அவர்களுடன் பழகும்போது பேசும்போதுதான் புதிதாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இதுவும் மாறிப்போகும் என்ற நிதானத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு, யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே. பக்தியும் பொறுமையும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். அதற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்காமல் போக